ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், how are you all? ஓகே, இப்போ நம்ம வடை சுட போகிறோம். ஓகே, வடையை வச்சு எப்படி இங்கிலீஷில் நம்ம பேசணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு டெமோ. நீங்கள் வடை செய்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க வடை சுடுவோம். இது என்ன வடை அப்படின்றத கண்டுபிடிங்க. கீரை வடை. கீரை வடைனாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ கீரை வடை ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கு நல்லது. நம்ம பாட்டி சுட்ட வடைக்கதை இங்கிலீஷில் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பாட்டி சுட்ட வடைக்கதையை பற்றி இன்றைக்கி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கீரை வடையை நான் எடுத்து முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, காத்துருங்க. ஹாய் எவ்ரி ஒன், சூப்பராக வடை நல்லா செவப்பாக பொன்னிறமாக வந்துருச்சு. எடுத்துருவோமா? இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா அந்த டேஸ்ட் போயிடும். எடுத்துருவோம். ஓகே, பாட்டி சுட்ட வடைக்கதையை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இந்த பாட்டி சுட்ட வடைக்கதையை வச்சு தான் நம்ம இங்கிலீஷில் ஒரு நபர் கற்றுக்கிட்டாராமா. சின்ன பிள்ளைகள் நம்ம கேட்போம், பாட்டி சுட்ட வடைக்கதைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட கதை கேட்போம். அவங்க தமிழில் தானே சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷில் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்களே. நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் பார்த்துருவோம். அதன் மூலமாக எப்படி இங்கிலீஷில் கற்றுக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம், இங்கிலீஷில் பேசுவோம். வாங்க. An old lady lived alone. She used to make a delicious food called vada every day and sold it outside her house. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு பார்த்தா ஓல்டு, அலோன். வேறு என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது பாருங்கள். டெலிஷியஸ், அவ்வளோதானா? One day a clever crow saw the plate full of vada. The old lady went inside her house to drink some water. இதில் எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத பாருங்கள். நவுனை விவரிக்கக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததை பார்ப்போம். The crow quickly picked up a vada from the plate and flew away fast. It went a long distance and reached a forest. The crow thought, "Old lady cannot follow me this far. I am very hungry. It smells too good. Let me eat." It sat down in a tree. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வேகமாக அந்த வடையை தூக்கிட்டு அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. அதுவும் தூரமாக போயிடுச்சு. அப்போ தான் அந்த வயசான பாட்டினால் ஓடி பிடிக்க முடியாதுன்னு ரொம்ப பசியாக வேற இருந்துச்சுங்க. இதில் பாருங்கள், அந்த சூப்பரான வடை ஸ்மெல்லு தூக்கலோ தூக்கல். அதை சாப்பிட்ற ஒரு ட்ரீயில் போய் என்ன செஞ்சிச்சு, அது உட்காந்துச்சு. ஸோ இதில் பாருங்கள், இதில் என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்து, a fox came that side, smelled vada. Wow, what is this yummy smell? I wanna eat. இங்கே wanna அப்படின்றது ஒரு ஃபாரின் ஸ்லாங். அதில் நம்ம want to eat அப்படின்றத wanna eat அப்படின்றத want to wanna அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் எது அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரி மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பாருங்கள், எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் திஸ் யம்மி ஸ்மெல் அப்படின்றது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஒப்பீனியனான ஒரு கேள்வி. நீங்கள் ஒப்பீனியனில் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா, ஒப்பீனியன் அப்படின்னாலே ஒரு கருத்து. வாட் இஸ் திஸ் யம்மி ஸ்மெல் அப்படின்றது ரொம்ப சுவையாக இருக்கிற ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி. It looked around and found no one nearer at sight. It wondered and then looked up to see the crow having the vada. Fox made a trick to eat that vada and said, "Hey, beautiful crow, you look awesome. Can you sing for me?" பாருங்க, இந்த ஃபாக்ஸு நரி பார்த்துருச்சு. எப்படியா இந்த வடையை இந்த காக்காட்டிலேருந்து வாங்கினு சொல்லி ஒரு பொய்யை சொல்லுது பாருங்கள். சும்மா விட்டுச்சு பாருங்கள் ஒரு பொய்யை. பியூட்டிஃபுல் க்ரோன்னு சொல்லிருச்சுங்க.
யாராவது காக்கா போய் அழகாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னோடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பாட்டு பாடணுன்ற ஒரு விஷயத்தை வேறு ரெக்வஸ்ட் பண்ணிருச்சு ஃபாக்ஸு. இதில் எதுங்க ஃப்ரேசல் வேர்ப்? ஃப்ரேசல் வேர்ப் என்பது ஒரு வேர்போடையும் ஒரு ப்ரிப்போசிஷனோடையும் வரும். நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வேர்ப் ஒரு ப்ரிப்போசிஷன். எனக்கு நோட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்ப்போம். ஓகே. Crow was very happy to hear it is beautiful. It opened the mouth and started singing for the fox. என்னங்க காக்கா மாதிரி கத்தாமல் வேறு மாதிரி கத்துறேன்னு பார்க்குறீங்களா? பயப்படாதீங்க, இது காக்கா கத்துறது தான். அந்த ஃபாக்ஸு அந்த அழகான ஒரு வாய்ஸில் ஒரு பாட்டு அந்த காக்கா பாடினதை கேட்டுட்டு அந்த வடை பார்த்திங்கன்னா சூப்பராக மேலேருந்து விழுந்துச்சு பாருங்கள். ஃபாக்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்யுது, சாப்பிட்றதுக்கு போகுது. க்ரோ அதை விட சந்தோஷம், என்னுடைய பாட்டை போய் இந்த ஃபாக்ஸ் கேட்டுருச்சே அப்படின்னு ஒரு சந்தோஷம் பாருங்கள். அடுத்து என்ன நடந்துச்சு? The vada fell down from crow's mouth and the fox take and run away. இங்கே நம்ம ஒரு தவறு விட்டுருக்கோங்க. இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குங்க, அதை கண்டுபிடிங்க. Never stole others' property and some others will cheat you. இப்போ மேலேயோ கீழேயோ இந்த பேஜில் உள்ள மேல் உள்ள சென்டென்ஸ்லையோ கீழே உள்ள சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் கண்டுபிடிங்க பார்ப்போம். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஆனால் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது. அதை கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.